எல்லாருக்கும் வணக்கம். ஏஐ உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே வரப்போகுது. நாம வெறும் பேசிட்டு இருந்த ஏஐ இனிமே நம்ம கூடவே வேலை செய்ய போற சக ஊழியரா மாறப்போகுது. இது எப்படி நடக்கும்? வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது ஏதோ சின்ன அப்டேட்னு நினைச்சிடாதீங்க. இது ஒரு பெரிய ஷிஃப்ட். அதாவது ஏஐயும் ஒரு ரீசர்ச் அசிஸ்டன்ட் மாதிரி பார்த்துட்டு இருந்த நாம இனிமே அதை ஒரு உண்மையான டிஜிட்டல் டீம்மேட்டா நம்ம கூடவே வேலை செய்யற ஒருத்தரா பார்க்க போறோம். அந்த அளவுக்கு பெரிய மாற்றம் இது. நாம ஏஐ கிட்ட கேள்வி கேட்டு பதில் வாங்குற காலம்லாம் மலையேறி போச்சு. இப்போ அதுக்கு ஒரு வேலைய கொடுத்து இத முடிச்சு வைன்னு சொல்ற ஒரு புது யுகம் ஆரம்பிச்சிருக்கு. பல வருஷமா ஏஐங்கிறது நம்மளோட ஒரு உரையாடல் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இனிமே அப்படி இல்ல. இனி எல்லாமே ஆக்ஷன் தான். இது ஏதோ சின்ன டெக்னாலஜி அப்டேட் கிடையாது. நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட பழகுற முறையே மொத்தமா மாத்தி போட போற ஒரு விஷயம். சரி, இந்த பெரிய மாற்றத்துக்கு மையமா இருக்கிற அந்த டூல் எது? வாங்க அத பத்தி பாப்போம். அதோட பேரு தான் கிளாட் கோவர்க்கர். சொல்லப்போனா இதுதான் உங்களோட புது ஏஐ சக ஊழியர். கிளாட் கோவர்க்னா என்ன? இது ஜனவரி 12, 2026 ஆந்த்ரோபிக் நிறுவனம் அறிவிச்ச ஒரு ஏஐ ஏஜென்ட். இதோட முக்கியமான வேலையே உங்க கம்ப்யூட்டர்ல பல ஸ்டெப் இருக்கிற ஃபைல், டாக்குமெண்ட் வேலைகளை ஆட்டோமேட் பண்றது தான். அதாவது சும்மா டெக்ஸ்ட் மட்டும் கொடுக்குற சாட்பாட் மாதிரி இல்லை இது. கோவர்க் நிஜமாவே உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டையோ ஒரு பிரசன்டேஷனையோ தயார் பண்ணி ஒரு ஃபைலாவே கொடுக்கும். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க இந்த உருவகத்தை பாருங்க. கிளாட்ங்கிறது ஒரு ரீசர்ச்சர் மாதிரி கேள்வி கேட்டா பதில் சொல்லும். கிளாட் கோடிங்கிறது ஒரு சிடிஓ மாதிரி கோடிங் எழுதும். ஆனா இந்த கிளாட் கோவர்க் இது ஒரு சிஓ, அதாவது சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் மாதிரி உங்க ஆஃபீஸ் வேலைய, ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதுதான் பாத்துக்கும். அதனால தான் சொல்றேன், இது ஒரு சர்ச் என்ஜினா பார்க்காதீங்க. இது உங்க வேலைகளை நிர்வகிக்கிற ஒரு பார்ட்னர். ஆந்த்ரோபிக் நிறுவனமே இத பத்தி அழகா சொல்லிருக்காங்க. இது ஒரு கேள்வி பதில் மாதிரி இல்ல, நம்ம கூட வேலை செய்யற ஒருத்தருக்கு மெசேஜ் அனுப்புற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அடேங்கப்பா, யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு டூல் கிட்ட பேசல, உங்க டீம் மெம்பருக்கு வேலையை டெலிகேட் பண்றீங்க. இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் தான் இங்க ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது பிராக்டிக்கலா எப்படி வேலை செய்யுது? இங்க தான் நாம ஏஐக்கு வேலை கொடுக்கற நம்மளோட அணுகுமுறையை மாத்த வேண்டியிருக்கு. அதுக்கு அவங்க டன் ஃப்ரேம்வொர்க்னு ஒன்னு சொல்றாங்க. ரொம்ப சிம்பிள். முதல்ல வேலை முடிஞ்சா எப்படி இருக்கணுங்கிறத தெளிவா சொல்லிடணும். ரெண்டாவது, அதுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸ், உங்க விருப்பங்கள் எல்லாத்தையும் கொடுத்துடணும். மூணாவதா, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷன்ஸ் போட்டுடணும். உதாரணத்துக்கு, ஒரிஜினல் ஃபைலை டெலீட் பண்ணாத அப்படின்னு. நீங்க எவ்ளோ தெளிவா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவுட்புட் சூப்பரா இருக்கும். திரைக்கு பின்னால என்ன நடக்குதுன்னா, கோவர்க் பல சின்ன சின்ன துணை ஏஜென்ட்டுகளை வச்சு பெரிய வேலைகளை ஒரே நேரத்துல பிரிச்சு செஞ்சு முடிக்குது. அதனாலதான் பல மணி நேரம் ஆகிற வேலை கூட நிமிஷத்துல முடியுது. உதாரணத்துக்கு, ஒரு 10-15 இன்டர்வியூ டிரான்ஸ்கிரிப்டை கொடுத்து அதை அனலைஸ் பண்ணி ஒரே ரிப்போர்ட்டா கேட்டீங்கன்னா சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடும். இதுதான் இதோட பவர். ஓகே, இது வெறும் தனிப்பட்ட வேலைகளுக்கு மட்டும் இல்ல. ஆந்த்ரோபிக்கோட பிளான் இன்னும் பெருசு. கோவர்க்க ஒரு கம்பெனில இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமான ஒரு சென்ட்ரல் ஹப்ப மாத்தணும்னு பாக்குறாங்க. அதுக்காக சில ப்ரோ லெவல் அப்கிரேட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. உங்க கம்பெனிக்குனே பிரைவேட் பிளக்-இன் மார்க்கெட், கூகுள் ஒர்க் ஸ்பேஸ், ஸ்லாக் மாதிரியான டூல்ஸ் கூட கனெக்ட் பண்றது, அப்புறம் திங்கக்கிழமானா இந்த ரிப்போர்ட்டை ரன் பண்ணனு ஷெட்யூல் பண்றதுன்னு ஏகப்பட்ட வசதிகள். எக்ஸல்ல இருந்து பவர் பாயிண்ட்க்கு டேட்டாவை மாத்துறது மாதிரி பல வேலைகளை ஆட்டோமேட் பண்ணலாம். இதனால என்ன நன்மைனா, அட்மின்ஸ் இப்போ அவங்க கம்பெனிக்கு ஏத்த மாதிரி கிளாட் ஃபார் லீகல் இல்லனா கிளாட் ஃபார் ஹெச்ஆர்னு தனியா உருவாக்கிக்க முடியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பொதுவா ஹெச்ஆர் பத்தி தெரிஞ்ச ஒரு ஏஐக்கும் உங்க கம்பெனில புதுசா சேர்றவங்களுக்கு எப்படி ஆன்போர்டிங் பிளான் போடணும்னு தெரிஞ்ச ஒரு ஏஐக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். அதுதான் கஸ்டமைஸ்டு ஏஐயோட பவர். இப்ப வாங்க கொஞ்சம் பெரிய லெவல்ல யோசிப்போம். இந்த கோவர்க்கோட அறிமுகம்ங்கிறது சும்மா ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் இல்ல. இது என்டர்பிரைஸ் ஏஐ மார்க்கெட்ல நடக்கிற ஒரு பெரிய யுத்தத்துல ஆந்த்ரோபிக் எடுத்த ஒரு முக்கியமான மூவ். இந்த சார்ட்டை பாருங்க. இது நிறுவனங்கள் ஏஐக்காக எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு காட்டுது. 2023ல ஓபன் ஏஐ 50% மார்க்கெட் ஷேர் வச்சிருந்தாங்க. ஆனா 2025ல அது 27% குறைஞ்சிடுச்சு. அதே நேரத்துல ஆந்த்ரோபிக் 12%லேருந்து 40%க்கு எகிரி இருக்கு. இது ஒரு நம்ப முடியாத வளர்ச்சி. தன்னோட போட்டியாளரான ஓபன் ஏஐ கிட்ட இருந்து ஒரு பெரிய மார்க்கெட்டையே ஆந்த்ரோபிக் பிடிச்சிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன புரியுது? இது ஆந்த்ரோபிக்கும் ஓபன் ஏஐக்கும் நடுவுல நடக்கிற போட்டி மட்டும் இல்ல, வேலைக்கு ஏஐயை எப்படி பயன்படுத்த போறோங்கிற ரெண்டு வேற தத்துவங்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு போர். சுருக்கமா சொல்லணும்னா, ஆந்த்ரோபிக்கோட வழி தனி. அவங்க எங்ககிட்ட ரெடிமேட் சொல்யூஷன் இருக்கு, விலை கொஞ்சம் அதிகம்தான், ஆனா நம்பகமானதுன்னு சொல்றாங்க. ஆனா ஓபன் ஏஐ எங்க பிளாட்ஃபார்ம் ரொம்ப பவர்ஃபுல், விலை கம்மி,
உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே உருவாக்கிக்கோங்கன்னு சொல்றாங்க. ரெண்டுமே வேற வேற பாதைகள். சரி, சாட்பாட்ல இருந்து ஏஜென்டா ஏஐயா மாறுற இந்த வளர்ச்சி நமக்கு என்ன சொல்லுது? நம்மளோட அடுத்த கோவொர்க்கர் ஒரு ஏஐயா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதுவும் நம்ம நினைக்கிறத விட சீக்கிரமாவே நடக்கலாம். உங்க அடுத்த சக ஊழியர் ஒரு ஏஐயாக இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?